ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது வணக்கம். இன்னைக்கு 8th சாப்டருடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட். இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அக்ரிகல்ச்சர்னு எடுத்துட்டு நம்ம அதோட நிறுத்திடக்கூடாது இல்லைங்களா? ஸோ தேர் மஸ்ட் பி அ ஃபுட் மேனேஜ்மெண்ட். வென் தெர் இஸ் சம்திங் வி ப்ரொடியூஸ் வி மஸ்ட் நோ ஹவு டு டூ அ மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட். in especially to say this is a perishable items இல்லைங்களா? ஸோ தோ வி கேன் ஸ்டோர், ஒரு இடத்துல நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் தெர் இஸ் அ டாக்டிக்ஸ். we have to manage. there is a food management. ஸோ அந்த ஃபுட் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா? இதில் வேரியஸ் டேர்ம்ஸ், ஸோ விச் இஸ் சேலஞ்சிங், விச் இஸ் பாசிட்டிவ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இந்த ஒரு வார்த்தை ரீசன்ட் டைம்ஸில் நிறையவே பேசப்படுது. ஸோ வாட் இஸ் திஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா என்னன்னா கேரண்டி ப்ரைஸ் டு சேவ் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரெஸ் சேல். என்ன அப்படின்னா ஒரு அதாவது அநியாயமா ஒரு ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க விளைவிக்கிறாங்கன்னா, இப்பெல்லாம் நியூஸ்ல லாக்டவுன்ல நிறைய இது போச்சு, ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி. தெர் இஸ் அ லோ டிமாண்ட், தெர் இஸ் அ லோ ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு கவர்மெண்ட் கொடுக்கும்போது தே வில் கெட் அ கேரண்டீடு சம் ஆஃப் அமௌண்ட். ஸோ இதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ இருக்கிற இந்த 3 ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் என்ன சொல்றது, கவர்மெண்ட் சொல்றாங்க we are giving minimum support price to you, then what happens? நீங்க எதுக்கு இந்த ஃபார்முலாஸ் வேண்டான்னு சொல்றீங்க, what is the thing அப்படி சொல்லிட்டு ஃபார்ம் பில்ஸ் இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் கண்டெம்பரரி பீரியட். ஓகே, ஸோ இதுதான் டு சேவ் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரெஸ் சேல். இது எப்போ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சீட்ஸ் எல்லாம் சோ பண்ணி உழவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தே வில் அலோகேட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு ரைஸுக்கு இவ்வளோ, வீட்டுக்கு இவ்வளோ பர் குவிண்டால் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் முன்னாடியே அறிவிச்சிருவாங்க. ஸோ த ஃபார்மர்ஸ் வில் கெட் பூஸ்டட். ஓகே, நம்ம இது உழவலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருடைய ரெக்கமெண்டேஷன்ல இந்த ப்ரைஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1985ல ஆரம்பிக்கிறாங்க இதை. அத நான் சொன்ன மாதிரி இவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, ஃபார்மர்ஸை அநியாய வீழ்ச்சி, அதாவது விளைச்சல் வீழ்ச்சியிலிருந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக பிரைஸ் ஒரு மினிமம் சப்போர்ட், நான் உங்களுக்கு மினிமம் சப்போர்ட் தரேன் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் இவங்க கிட்ட இருந்து வாங்கி they will give it to the public distribution. நம்ம ரேஷன் ஷாப்ல கார்டு காமிச்சு வாங்குறோம் இல்லைங்களா, அதுதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ இந்த எம்எஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா when there is a, இது இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when there is a market price below the government's announcement, அதாவது எம்எஸ்பியோட கம்மியா இருந்ததுன்னா இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஃபுல்லாவே மினிமம் ப்ரைஸ்க்கு தே வில் பர்ச்சேஸ். அதுதான் சொல்ல வராங்க. ஸோ வீட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ரைஸ், வீட்டு, கிராப்ஸ் இப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சு தெர் இஸ் 23 கமாடிட்டிஸ் சேருது. ஓகேங்களா? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு கீழே என்னென்ன அப்படின்னா, பேடி, வீட்டு, பார்லி, ஜோவார், பாஜ்ரா, மெய்ஸ், ராகி, கிராம், தூர் டால், உரத் டால், அதாவது உளுத்தம்பருப்பு, கிரவுண்ட், நிலக்கடலை, ராப்சீடு, மஸ்டர்டு, தொரியா, சோயா பீன், சன்ஃப்ளவர் சீடு, செசமம், சேஃப்ளார் சீடு, தட் இஸ் நிகர் சீடு, இது மாதிரி ரா காட்டன் ஜூட், இதுக்கெல்லாமே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்குது. ஏன் கவர்மெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுவாங்களா கவர்மெண்ட்டு, இதெல்லாம் எப்படி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா, நோ. எதுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டு என்கரேஜ் த ஃபார்மர்ஸ் டு கோ அண்ட் டூ த கிராப்பிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் தெர் இஸ் அ மோர் நீட். ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வேர் தே கெட்
guaranteed money they will do cropping. So இந்த மாதிரி கிராப்ஸ்க்கெல்லாம் வந்து சலுகை, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்தா they will come forward. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. It is that government announced to fix the MSP for crops 50% above their production cost. சரிங்களா, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு above 50% வந்து they will give the profit. சரிங்களா, இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் A2 பிளஸ் FI அப்படின்றாங்க. A2 காஸ்ட் A2 அப்படின்னா என்னன்னா, என்னென்னலாம் ஃபார்மர்ஸ் வந்து இந்த கிராப்பை வந்து பார்க்கறதுக்கு காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்காரு. சீட்ஸ் இருக்கும், ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கும், பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், ஹையர்டு லேபரு, லீஸ்டு லேண்ட், ஃபியூவல், இரிகேஷன், இதெல்லாம் வந்து இது பாதி. தென் FI காஸ்ட் A2 பிளஸ் FIன்னு சொல்லியிருந்தேன். இது பேஸ் பண்ணி தான் MSP ஃபிக்ஸ் பண்றாங்க. FIனா என்னது? imputed cost of unpaid family labor. unpaid family FIல FL family labor அவங்களுக்கும் சேர்த்து சும்மாவா உழைக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஒரு குவிண்டால் ஆஃப் பேடிக்கு வந்து 1750 rupees வந்து MSP ப்ரைஸ். சரிங்களா, இதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். Market intervention scheme. Market intervention scheme is nothing but perishable and horticulture commodities ஓடைய price வந்து market priceல கம்மியா வீழ்ச்சி அடையுது. previous year-ஓட இப்ப ரொம்ப கம்மி ரேட்டா இருக்குது அப்படின்னா the government will allocate minimum, அதாவது இது ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மாதிரி தான். ஆனா மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு கீழே இருக்கிற அந்த கிராப்ஸ்க்கு தவிர்த்து, தட் இஸ் பெரிஷபிள் ஹார்டிகல்ச்சர் கமாடிட்டிஸ், திடீர்னு ஒரு இது மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். சரிங்களா, இது வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்டோ ரெக்வஸ்ட் பண்ணா நடக்கும். ஸோ இதுதான். இட் இஸ் ஆல்சோ அ MSP, பட் இட் இஸ் இது சிமிலர் டு MSPன்னு தான் சொல்றாங்க. சரிங்களா, இதுக்கு சிமிலரா இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைசஸ். ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைசஸ்னா என்னங்க அப்படின்னா, தட் இஸ் நத்திங் பட் 1966 to 67ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்றாங்க ஃபார் வீட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ். இட் இஸ் பிட் ஹையர் தேன் இட்ஸ் MSP. என்னன்னா, purpose being security of food procurement for requirement of the PDS. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல வி நீட் ரைஸ், நமக்கு ரைஸ் கிடைக்குது, வீட் கிடைக்குது இல்லைங்களா. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க விளைவிச்சிட்டதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஒரு விலை சொல்லுவாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ரொக்யூர் பண்ணும்போது கொடுக்குற ப்ரைஸ். நான் என்ன சொல்லியிருந்தேன், MSPன்றது சோ பண்ணும்போது டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ்ன்றது விளைவிச்சு, அது வந்து ஃபுல்லா விளைவிச்சு அது வந்ததுக்கு அப்புறம், வளர்ந்ததுக்கு அப்புறமா ஃபுல் ஃப்ரூட் நமக்கு ரீப் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற கவர்மெண்ட் அலாட் பண்ற பிரைஸ் தான் ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரைஸ் வந்து திஸ் இஸ் நாட் அட் ஆல், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு இது வந்து ஃபிளெக்ஸ், ஐ மீன் அவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவா படலை. பிகாஸ் எப்பவுமே வந்து வி கேனாட் பி, அதாவது கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம், எப்படி கொடுப்பாங்க எதுவுமே தெரியாது. இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா சோயிங்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். தே வில் ஹாவ் த பூஸ்ட் இன் தேர் மைண்ட். ஓகே, நம்ம இது பண்ணலாம், இப்படிதான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல இருக்கும். பட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ்ன்றது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னு தான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இஷ்யூ ப்ரைஸ் பத்தி பார்க்கலாம். So what is issue price? Issue price is nothing but the price at which government allows offtake of food grains from the FCI. FCI is nothing but Food Corporation of India. சரிங்களா, Food Corporation. இது பாத்தீங்க அப்படின்னா the price at which the FCI sells its food grains. இந்த FCIக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து லாசஸ் இன்கர் ஆகுது. ஏன்னா சப்சிடிஸ்னால. என்ன சப்சிடிஸ்? ஃபுட் கார்பரேஷனுக்கும் சப்சிடிஸ்க்கும் என்ன இருக்குது? MSPன்னு தனியா சொன்னீங்க, இது என்ன புதுசா ஒரு குழப்பமே இல்லை, நான் அழகா சொல்றேன் கேளுங்க. ஃபுட் கிரெயின்ஸ்னா என்னது? உணவு தானியங்கள் விளைவிக்கிறாங்க. சரிங்களா, அதை வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க. அது டிரான்ஸ்போர்ட் ஆகி குடவுனுக்கு போகுது. எங்க? FCI கிட்ட போகுது. FCI வந்து இட் வாஸ் லொகேட்டட் அக்ராஸ் த கண்ட்ரி. அது ஒரு பஃபர் ஸ்டாக். சரிங்களா, அங்க இருந்து
அது ஒரு சேல் கவுண்டர்ஸ் கிட்ட போகுது. யார்கிட்ட இருந்து? எஃப்சிஐ கிட்ட இருந்து. எப்படி? எந்த இதுக்காக? டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆர் ஓப்பன் மார்க்கெட் சேல், இந்த மாதிரி போகுது. சரிங்களா? இந்த இடத்துல என்னென்னலாம் ஆகுது? ஃப்ரம் ப்ரொக்யூரிங் டில் அங்க போய் ரீச் ஆகுற வரைக்கும் என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ்? டிரான்ஸ்போர்டேஷன், கோடவுனிங், காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங்கு, கேரேஜ் லாசஸ், இதெல்லாமே தான். ஸோ இதனால ஒரு ஃபுட் கிரெயின்ஸோடைய விலை வந்து அதிகரிக்கப்படுது. சரிங்களா? தி அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் அதர் than தி எம்எஸ்பி இஸ் known as தி எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ நடுவில் இந்த எஃப்சிஐ அப்படின்றவங்க வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாம ஆயிடுறாங்க. புரியுதுங்களா? சோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? அதே பிரைஸ்க்கே வாங்கிடுறாங்க. there is no profit for ஃபுட் கார்பரேஷன். சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா டு மேக் த ஃபுட் கிரெயின்ஸ் அஃபோர்டபிள் டு த கன்சியூமர். ஸோ அது ஒரு சப்சிடி மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட், இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட இஷ்யூ பிரைஸ்ல என்ன சொல்லிட்டு இருந்தேன்? டிரான்ஸ்போர்டேஷன், கோடவுனிங், காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் த எஃப்சிஐ, கேரியேஜ் லாசஸ், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது பேர் தான் எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். இது எல்லாமே அப்படியே விட்டுடுறாங்களா? இது வேற எப்படியுமே நம்மளால மேனேஜ் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு. என்னன்னா, imposing high taxes and statutory levies as well as stocking and distribution policies. so இது மூலியமா பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. that is a efficient management இருந்தா we can manage the economic cost of food grain. ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம். ஓப்பன் மார்க்கெட் சேல் ஸ்கீம்னா என்னது? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒன்னு எஃப்சிஐக்கு போகும், இல்ல அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் போகும். ஓப்பன் மார்க்கெட்னா என்னது? இது ஓப்பன் மார்க்கெட். ஓகே, அது என்ன ஸ்கீம் இது? that is nothing but market. open market la pathinga, FCI has been undertaking sale of wheat at predetermined prices, reserve prices in open market from time to time. அதாவது எஃப்சிஐக்கு வந்துடுது. அவங்க என்ன பண்றாங்களா, இந்த ஒரு ஓப்பன் மார்க்கெட்டுக்கு சொல்லிடுறாங்க, இப்ப வீட் அப்படின்னா இவ்வளோ பிரைஸ் நான் வச்சிருக்கேன்ப்பா, நீங்க வந்து வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. என்னன்னா, டு என்ஹான்ஸ் த மார்க்கெட் சப்ளை ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். சரிங்களா? அதுக்கு then exercise a moderating influence on open market prices. offload surplus stocks. சரிங்களா? சர்ப்ளஸ் ஸ்டாக் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு போக, அது எல்லாத்தையும் ஆஃப்லோட் பண்றதுக்காக. சரிங்களா? keeping the reserve price above MSP but reasonably below the acquisition cost or economic cost of wheat so that the buyers remain attracted to purchase of wheat from the mandis during the harvest season and market remains competitive. so மார்க்கெட்லயுமே இருந்தாதான் that will remain competitive. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். இது பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2015, லேட் மார்ச் 2015ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்றாங்க, லான்ச் பண்றாங்க பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட். இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் டு சப்போர்ட் மார்க்கெட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் பிரைஸ் கண்ட்ரோல் ஆஃப் பெரிஷபிள் அக்ரி ஹார்டிகல்ச்சரல் கமாடிட்டிஸ். சரிங்களா? இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். காஸ்ட் வந்து யார் போன் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் இன் ஈக்குவல் ரேஷியோ. இன் கேஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஷேர் ஆஃப் 75:25 இந்த மாதிரி. So the scheme will commence with only 2 crops, என்னன்னா ஆனியன் அண்ட் டொமேட்டோ. ஸோ இந்த ரெண்டு இதுக்கு மட்டும்தான் வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ ஆனியன் விலைலாம் எவ்வளோ அதிகமா இருக்குது. ஸோ தட் இஸ் more important. next வந்து முக்கியமான டாபிக் உள்ள நம்ம என்டர் ஆகிறோம். that is nothing but buffer stock. it is nothing but ஃபுட் செக்யூரிட்டிக்காக தான் பஃபர் ஸ்டாக். இது யார் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட். they will store the food with them at the time of disaster or for the public distribution or there is a crop failure or to make the price stabilization in market. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பஃபர் ஸ்டாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? இது வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆர் இட் வில் பி
யார்கிட்ட இருந்தெல்லாம் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் கான்சோர்டியம். ஸோ இவங்க கிட்ட இருந்தெல்லாம் வாங்கி கவர்மெண்ட் வந்து பஃபர் ஸ்டாக் இது பண்ணுவாங்க. பஃபர் ஸ்டாக்னால வந்து என்ன ஒரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இட் வில் இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் த ஸ்டோரேஜ். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இட் இஸ் அபவ் த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இல்லைங்களா? ஸோ எஃப்சிஐயை பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க, எங்களுக்கு தான் வேணுன்ற மாதிரி. ஸோ அதுவும் அது எப்படி இருந்தாலும் பஃபர் ஸ்டாக்ல சேர்த்து வச்சு சிலது வந்து வேஸ்ட்டாக கூட போக வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் ஆஃப் பெரிஷபிள் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இட் இஸ் அவுட் ஆஃப் த புக், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பஃபர் ஸ்டாக் மூலியமாக வந்து இட் இஸ் தட் வி செட் இட் இஸ் இது வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ disadvantage. But when the farmers doing or when the market people doing this kind of storage, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஆனியனுடைய டிமாண்ட் வந்து ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா வரத்து கம்மியாக பீப்புள் ஸ்டார்டட் எமர்ஜிங். வெங்காயம் அது வந்து ரொம்ப தேவையாயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேணும்னே வந்து டிமாண்டை க்ரியேட் பண்ணுறது, அதாவது உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது. when there is a price, அந்த வெங்காயத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஸோ there is a price. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பஃபர் ஸ்டாக். நெக்ஸ்ட், decentralized procurement scheme. Decentralized procurement scheme is nothing but, even this is, I said, central government pool this food grains and keep it in the buffer stock. But in case of decentralized procurement scheme, even the states partially with center or fully they can procure. What else? The central will sponsor for this and the subsidies வழியா வழங்கிடுவாங்க. States can have their for the own state purpose food grains they can procure from the farmers. சரிங்களா? இதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸ்டோரேஜ் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தட் 750 lakh million ton, ஐ மீன் மெட்ரிக் டன், இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது நம்ம நாட்டில் ஃபுட் கிரெயின்ஸ்க்கு. சரிங்களா? ஃபுட் கார்ப்பரேஷன் அண்ட் ஸ்டேட் ஏஜென்சிஸ் யாரெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. நான் வந்து பஃபர் ஸ்டாக்கை பற்றி பேசலை, ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அல்டிமேட்டாக எங்கே போகுது அதுதான் பற்றி பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டோரேஜ் கோடவுன்ஸு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இது சேர்த்து வச்சுக்கலாம், 750 lakh மெட்ரிக் டன்ஸ். தென் கவர் அண்ட் பிளிந்த் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 132 lakh மெட்ரிக் டன். என்னது இது கவர் அண்ட் பிளிந்த் அப்படின்னா, நீங்கள் வந்து யூ கேன் கூகுள் இட் அண்ட் ஆல்சோ யூ கேன் சி தட். நான் இதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், as I forgot, I cannot show this. பட் என்ன கவர் அண்ட் பிளிந்த்னு ஈஸியாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, there is no place for it to store. அப்படியே வச்சுட்டு பிக் கவர் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் வாட்டர். சரிங்களா? ப்ரெஷபிளாக வாட்டரோட இதுலேருந்து காப்பாற்றணும், எக்ஸ்ட்ரீம் வெயிலேருந்து காப்பாற்றணும். ஸோ ஒரு கவர் மாதிரி பண்ணிட்டா இட் வில் பி பிகம் அ ஸ்டோரேஜ். ஒரு வாடகை அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் அது ஸ்டோரேஜ்க்கு கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி லைக் கம்பேரிட்டிவ்லி லெஸ். ஸோ அது வந்து 132 lakh மெட்ரிக் டன் கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்டோரேஜ் பற்றி. ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 29 மெட்ரிக் டன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோக்கு மட்டுமே வந்து 35 மெட்ரிக் டன் இருக்குது. சரிங்களா? கோல்டு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளுக்கு மட்டுமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் மஸ்ட் பி அ நீட் ஃபார் மோர் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குடோன்ஸ் அண்டர் தி private entrepreneurs, that is PPP, public private partnership. So they have implemented in 22 states. Construction of steel silos in PPP mode to modernize storage infrastructure and improve shelf life of stored food grains with a capacity of 100 lakh metric ton. Online depot management system is also known as online depot system, it's being implemented by Food Corporation to optimize cost and improving functional efficiency. ஒண்ணுமே இல்லைங்க, there is a online mode கொண்டு வந்திருக்காங்க to regulate the storage process. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது farm subsidies.
ஸோ ஃபார்ம் சப்சிடிஸ் அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக பிரிக்கப்படுது. டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ், இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ். டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் இஸ் நத்திங் பட் பேயிங் கேஷ் டைரக்ட்லி டு த ஃபார்மர்ஸ்க்கு நேரடியாகவே கேஷ் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எந்த க்ராப் விருப்பமாக இருக்கோ அதை வேலை வச்சுக்கலாம், ஃபர்டிலைசர்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சப்சிடிஸை நேரடியாக வழங்குறது. இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் யூரோப் நேஷன்ஸ். சரிங்களா? கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பட்ஜெட்டில் 40% கிட்ட தே ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் திஸ் ஃபார்ம் சப்சிடிஸ். யார்? இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் இன் டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் மூலயமா. இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ்னால் என்ன அப்படின்னா சீப்பர் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, ஃபார்ம் லோன் வேவர்ஸ் கொடுக்கறது, ரிடக்ஷன் இன் இரிகேஷன், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், சீட்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் சப்சிடி, as well as the investment in agricultural research, environmental assistance, farmer training. ஸோ இது மூலியமாக இன்டைரக்ட் சப்சிடிஸ் கொடுக்கறது தான் இது பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இன்டைரக்ட். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம டைரக்ட் சப்சிடி கொடுக்குறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் டெபுட்டி சேர்மன் பிளானிங் கமிஷன் மான்டெக் சிங் அலுவாலியா அவர் வந்து இதை சஜஸ்ட் பண்ணதுனால எலக்ட்ரிசிட்டி சப்சிடிஸ் மட்டும் நம்ம கேஷாக வழங்கிடுறோம் ஃபார்மர்ஸ்க்கு. சரிங்களா? நம்ம வந்து 1,60,000 crores எவ்ரி இயர், ரஃப்லி 2% ஆஃப் ஜிடிபி நம்ம சப்சிடிஸ் வழங்குகிறோம். எல்லாமே இன்டைரக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இன்டைரக்ட் சப்சிடி லோ அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகிறது இல்லை. ஸோ ஹை ஃபார்மர்ஸ், அதாவது நல்ல வசதியாக இருக்கிற ரிச் ஃபார்மர்ஸ் போயிட்டு இந்த அதாவது சப்சிடைஸ்டு ஃபர்டிலைசர்ஸ்லாம் வாங்கிடுறாங்க நிறைய. அதாவது அந்த ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நிறைய லேண்ட் இருக்க ஏரியாவுக்கு மட்டும்தான் போடுற மாதிரியான இது இருக்கும். ஆனால் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது யூஸாகவும் இருக்காது. they need not buy large quantity of fertilizers, subsidized fertilizers. சரிங்களா? இது ஒரு இது. தென் பார்த்தீங்கன்னா they cannot choose, அதாவது எங்கே வாங்கலாம் அப்படின்றது they cannot choose. ஸோ எந்த இடத்துல சப்சிடைஸ்டு இருக்கோ ஸோ they have to go and buy there. ஓகேங்களா? there is a lack of choosing facility. நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதெல்லாமே கூட குறைக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபார்ம் சப்சிடிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் செக்யூரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், அந்த கான்செப்ட் தான். ஸோ தட் இஸ் இன்னும் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனலாக சொல்லணும் அப்படின்னா என்எஃப்எஸ்ஏ இஸ் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே எவ்ரி ஒன் ஹாவ் தி ரைட் டு ஃபுட். சரிங்களா? ஃபுட்டுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஏழைங்க பணக்காரங்கன்னு இல்லாமல் எவ்ரி ஒன், அதுதானே பேசிக் உயிர் வாழறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே ஃபுட்டு கிடைக்கணும், அதுதான். ஸோ ஃபுட் செக்யூரிட்டியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதனுடைய என்னென்ன நம்ம நாட்டுடைய நிலைமை என்னன்றதை பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா that is as per the latest state of food security and nutrition in the world report of the FAO. ஓகேங்களா? the state of hunger and malnutrition பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. 14.5% பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அண்டர் நரிஷ்டாக இருக்காங்க. 51% ஆஃப் உமன் பார்த்தீங்கன்னா இன் ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருக்கிறாங்க. ஸோ 37.9% சில்ட்ரன் ஏஜ் அண்டர் 5 ஆர் ஸ்டண்டட், அதாவது ஷார்ட் ஏஜ் டூ ஷார்ட் ஃபார் their ஏஜ், அந்த மாதிரி இருக்காங்க. 20.8% ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 5 சஃபர் ஃப்ரம் வேஸ்டிங், மீனிங் their weight is too low for their height, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் கூட இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ரேங்க்டு 102 அவுட் ஆஃப் 117. பரவாயில்ல தான், பட் இருந்தாலும் as per India is suffering from a serious hunger problem. Some India specific findings of the report are as follows. பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் 94th பிளேஸில் இருக்குது.
பங்களாதேஷ் 88th பிளேஸில் இருக்குது, நேபாள் 73, ஸ்ரீலங்கா 66. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி எதுக்கு? we must need to provide food for the people who are in hunger. So it is enhancing its food production. சரிங்களா? இந்த மாதிரி சப்ளை பண்ணுறதுனால 30 million tons ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து நமக்கு டெஃபிசிட் ஆகுது. ஸ்ட்ரென்தனிங் சப்ளை செயின், ஸோ ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இந்தியா நீட் டு டேக்கிள் மெயின்லி தீஸ் ஹர்டல்ஸ். சரிங்களா? மேனேஜிங் த இஷ்யூஸ் லைக் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ராப்பர் ரீட்டைலிங், இன்டகிரேட்டிங் அக்ரி மார்க்கெட்ஸ் இன்டு அ நேஷ்னல் அக்ரி மார்க்கெட். தட் இஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டேக்கிள் பண்ணணும் இந்தியா. ஸோ வெறும் விளைவிச்சிட்டா போதுமா? தெர் இஸ் அ நீட் டு ப்ரொக்யூர், இல்லைங்களா? ஸோ இதனால் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மளுடைய கவர்மெண்ட். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெர் இஸ் அ ப்ரோக்ராம் லைக் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். எல்லா சில்ட்ரன் 6 வயசுக்கு கீழே இருக்கவங்க, தென் ப்ரெக்னென்ட் லேடிஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ், அவங்கெல்லாம். நெக்ஸ்ட் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ். உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க தே கேன் அவைல் மிட் டே மீல் ஸ்கீம். ஃபுட் சப்சிடி ப்ரோக்ராம்ஸ் லைக் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், நமக்கு ரேஷன் கடையில் கிடைக்குதுல அது. இட் வாஸ் திங். இது வந்து எதுக்குன்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே கிடைக்குது. அன்னபூர்ணா, தட் இஸ் 10 kgs ஆஃப் ஃப்ரீ ஃபுட் கிரெயின் ஃபார் டெஸ்டியூட் புவர். ரொம்ப பிலோ பவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 10 kg ஃப்ரீ ரைஸ் ஃபுட் கிரெயின்ஸு. நெக்ஸ்ட் வந்து எம்என்ரேகா, அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், 100 days வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இட் வில் ஆல்சோ என்ஷூர் த ஃபுட் செக்யூரிட்டி டியூரிங் த பீரியட் ஃபார் தி வல்னரபிள் குரூப். சரிங்களா? இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இஷ்யூ கிடையாது. தர் இஸ் அ நியூஸ் தட் பிடெக் படித்த ஒரு பொண்ணு, தென் இன்னொரு கேர்ள் வந்து ஷீ இஸ் டூயிங் ஹர் 12th standard ஆர் சம் class I think, but she is in school. They both belongs to Maharashtra and they were working under this 100-day midday பாருங்க எம்என்ரேகா scheme. So it was coming to the attention of media, இல்லைங்களா? ஸோ நிலைமை எப்படி இருக்குன்றதை சொல்கிறதுக்காக தான் இட் கேம் இன் டு த அட்டென்ஷன் ஆஃப் மீடியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிடிஎஸ் அண்ட் ஃபுட் சப்சிடி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமும் ஃபுட் சப்சிடியும் அப்படின்றாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் as I said ரேஷன் ஷாப். அது எப்போ ஆரம்பிக்குது? 1997. இட் வாஸ் டைப் டு ஃபுட் செக்யூரிட்டிக்காக தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிலோ பவர்ட்டி லைன் பாப்புலேஷனுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாருக்குமே அவைல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா அரிசி கார்டு, சக்கரை கார்டுன்னு 2 இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த இன்கம்க்கு சர்டன் இன்கம்க்கு கீழே இருக்கவங்களுக்கு அரிசி கார்டு, வெல் ஆஃப் அப்படின்னா அவங்களுக்கு சக்கரை கார்டு. ஸோ ரேஷன் கார்டு இஸ் கிவன் டு எவ்ரி ஒன். ஸோ யூ கேன் அவைல் வாட் எவர் த கார்டு யூ ஆர் அவைலபிள், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார். ஸோ அந்த மாதிரி. ஸோ அது வந்து எம்எஸ்பி ப்ரைஸில் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து தே வில் கிவ் டு அஸ். சரிங்களா? இந்த பிடிஎஸ் மூலயமா சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் எவர் தே ஆர் ப்ரொக்யூரிங் டியூரிங் த எம்எஸ்பி, இது எல்லாமே தான் வந்து சப்சிடிஸ். இது நமக்கு வராது. நமக்கு சப்சிடைஸ்டு ரேட்டில் வி ஆர் கெட்டிங் த ஃபுட். ஓகேங்களா? இப்போ அரிசி அதெல்லாம் ஃப்ரீ. சில இந்த டீ தூள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பிடிஎஸ் அண்ட் ஃபுட் சப்சிடி. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா there are about 2477 பிரின்சிபல் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இருக்கு, 4843 சப் மார்க்கெட் யார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு நாட்டுக்கு ஒரு மார்க்கெட்டோ இல்லை 29 ஸ்டேட்ஸுக்கோ ஒவ்வொரு 29 இதுவோ கிடையாது, தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? எந்தெந்த ரீஜியன்ஸ்லாம் செரல்ஸ், பல்சஸ், எடிபிள் ஆயில் சீடு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சிக்கன், கோட், ஷீப், சுகர், ஃபிஷ் இங்க எல்லாம் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் மார்க்கெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எதுக்கு கீழே ரெகுலேட் ஆகுதுன்னா ஏபிஎம்சி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. சரிங்களா? இதனுடைய மேஜர் இஷ்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா they charge a market fee from buyers. சரிங்களா? buyers கிட்ட இருந்து market fee வாங்கிடுறாங்க. also charge a licensing fee from commissioning agent who mediate between buyers and farmers. charge small licensing fee from whole range of functionaries, அதாவது warehouse agents, loading agent இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கூட they charge. ஓகேங்களா? then பாத்தீங்க அப்படின்னா
there is a statutory levies or mandi tax, VAT, etc. are major source of market distortion சொல்றாங்க. cascading effects on commodity prices. இப்போ மேல மேல ஒரு டாக்ஸ் போட்டு அது மார்க்கெட்டுக்கு வருதுன்னா the market priceன்ற ஒரு விஷயமே அங்க வந்து அடிப்படுது இல்லைங்களா. ஸோ அது ஒரு விஷயம். though the market fee is collected just like a tax, revenue earned by the agriculture produce market committee does not go to the state exchequer and hence does not require the approval of the state legislature to utilize the funds thus collected. APMC operations are independent of scrutiny. So scrutiny பண்றதுக்கு independent, it is independent. So there is no one to scrutiny. ஓகேங்களா. என்ன நீ நம்ம டாக்ஸா பே பண்ணா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு டைரக்ட்லி டு த ஸ்டேட் எக்ஸ்செக்கர், அதாவது கவர்மெண்ட் கைக்கு போறதில்ல. ஸோ தெர் இஸ் நோ ஸ்க்ரூட்டினி இஸ் ஹேப்பனிங். ஸோ இதுதான் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் உடைய நிலைமை. தெர் ஆர் மோர் மார்க்கெட்ஸ் as I said above. சரிங்களா. மாடல் ஏபிஎம்சி ஆக்ட் இட் சேஸ் அபவுட், அது ஒரு அமெண்ட்மெண்ட் போல அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. Since the state APMC acts created fragment markets for agriculture commodities and curtailed the freedom of farmers to sell their produce through the commission agents and the functionaries licensed by APMCs. ஸோ இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் நான் குயிக்காக சொல்கிறேன். டைரக்ட் சேல் ஃபார்ம் ப்ரொடியூஸை பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேல் பண்ணுறதுக்கான இது by the farmer to contract farming sponsors. சரிங்களா. செட்டிங் அப் ஸ்பெஷல் மார்க்கெட்ஸ் அது பெரிஷபிள்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் மார்க்கெட் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஆக்ட்ல இதுக்கெல்லாம் ஃப்ரீடம்ஸ் வழங்குறாங்க. பர்மிட் பிரைவேட் பர்சன்ஸ், ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர் டு எஸ்டாப்ளிஷ் நியூ மார்க்கெட்டு. சிங்கிள் லெவி ஆஃப் மார்க்கெட் ஃபீ. ஸோ நான் சொல்லியிருந்தேன் மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஸோ சிங்கிள் லெவி அந்த மாதிரி கொண்டு வருது. ரீப்ளேசஸ் லைசன்சிங் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மார்க்கெட் ஃபங்க்ஷனரிஸ் விச் வுட் அலவ் தெம் டு ஆப்ரேட் இன் ஒன் ஆர் மோர் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஏரியாஸ். அதாவது replaces licensing with registration of market functionaries. சரிங்களா. லைசன்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து மாற்றி அமைக்கிறது. இட் இஸ் ரீப்ளேசிங் த லைசன்சிங் ஆஃப் மார்க்கெட். ஓகேங்களா. வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மார்க்கெட் ஃபங்க்ஷனரிஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் direct சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர். as I said, agriculture to consumers direct சேல் கொண்டு வரது. கிரியேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரம் த ரெவன்யூ earned by APMCs. சரிங்களா. இதுல என்ன டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஸோ தெர் மஸ்ட் பி இவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லாம ஜஸ்ட் ஓப்பனிங் அப் த ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். சரிங்களா. ஸோ இதுல வந்து அவ்வளோதான். நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜூலை 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இ மார்க்கெட் ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்மு. ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் தான் அது மூலியமாக ரெகுலேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் that are decided to join the platform. Small Farmers Agribusiness Consortium will implement this e-platform and will cover 250, 200 and 135 mandis during 2015 to 2018. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மாடல் ஏபிஎம்சி ஆக்ட். தென் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஸோ மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் இஸ் நத்திங் பட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்னதுங்க. ஸோ ஒரு ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அவருடைய லேண்டை ஓனாக யூஸ் பண்ணாமல் ஹி வில் பி அண்டர் த கான்ட்ராக்ட். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மருக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்பெசிஃபிக்காக ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. என்னன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் டு பி அவுட் சைட் த ஆம்பிட் ஆஃப் ஏபிஎம்சி ஆக்ட். ஏபிஎம்சி ஆக்டுக்கு அவுட் சைட் இருக்கணும். பிகாஸ் இதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு வீக்கர், அதாவது ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக இதில் கான்ட்ராக்ட்ல இருக்கவங்க தே மஸ்ட் பி வீக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா it covers all the service contracts related to pre-production, production. ஸோ வெறும் கான்ட்ராக்ட் இல்லாமல் எல்லா ஹோல் ப்ரொசீஜர்ஸுமே வந்து அக்ரிகல்ச்சர்னு சொல்லும்போது மஸ்ட் பி அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இட் மஸ்ட் பி இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். தென் வந்து கான்ட்ராக்டட் ப்ரொடியூஸ் கவர்ட் அண்டர் கிராப் அண்ட் லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்க்கு அவங்க வந்து permittedன்றாங்க. No permanent structure can be developed on farmers' land or premises. அதாவது and there is no right title of interest of the land shall vest in the sponsor. சரிங்களா. கான்ட்ராக்ட் ஃபார்மர்.
தென் இது ஜஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏபிஎம்சி ஆக்ட்ல இருந்து கான்ட்ராக்ட் ஃபார்மர் கெட் டிஃபர்ட். ஓகேங்களா? டு செட்டில் டிஸ்பியூட்ஸ் அண்ட் accessible and simple mechanism to be set at lowest level possible. The act is facilitative and promotional rather than being regulatory. மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 19 and அக்ரி ரிஃபார்ம்ஸ். இந்த COVID-19 பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் ஆத்மநிர்பார் பாரத் அபியான் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா அமெண்ட் ஆயிருக்குது. ஆக்ட் ஆஃப் 1955 வந்து தேவர் அமெண்டிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா by creating competitive market environment and preventing wastage of agri produce that happens due to lack of storage facilities. So agri commodities cold storage facilities அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cereals, pulses, oil seed, edible oils, onion, potatoes அதெல்லாமே வந்து essential commodities அப்படின்ற லிஸ்ட்ல இருந்து வெளியில எடுத்துட்டா ஸோ த ப்ரைவேட் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மார்க்கெட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ தே வில், அதாவது அந்த ஒரு ஸ்டோரேஜ் இதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்றதுக்கு ஆனால் எம்பசிஸ் மோரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? கோல்டு ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கு. when there is a removal of other பொட்டேட்டோக்கெல்லாம் கோல்டு ஸ்டோரேஜ் தேவை கிடையாது. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது the private sector can, அதாவது அவங்களுடைய ஃபியரை ரெடியூஸ் பண்ணுது. சரிங்களா? ஃப்ரீடம் டு ப்ரொடியூஸ், ஹோல்ட், மூவ், டிஸ்ட்ரிபியூட் அண்ட் சப்ளை ஃபார்மர்ஸ்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இட் வில் ஹெல்ப் டிரைவ் அப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்ட் ஸ்டோரேஜ். நான் சொன்னது தான், கோல்டு ஸ்டோரேஜில் இட் வில் ஹெல்ப் இன் பூஸ்டிங். ஸோ பேரியர் ஃப்ரீ ட்ரேடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா ஃபார்மிங் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் ப்ரொமோஷன் ஃபெசிலிட்டேஷன் ஆர்டினன்ஸ் 2020. ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் தெர் இஸ் வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் மார்க்கெட்ஸ். ஸோ அதனால ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரி ப்ரொடியூஸ், barrier free interstate and intrastate trade and commerce outside the physical premises of markets notified under state APMC. Then reducing market cost, அதாவது அவங்களுடைய சாய்ஸ் படி more choices for the farmer. சரிங்களா? It will also help farmers of regions with surplus produce. அவங்க surplus of produce வச்சிருந்தாங்கன்னா அவங்க ரீஜன்ல இருக்கிற கன்சியூமர்ஸ்க்கு they can give it up, சேல் பண்ணலாம். எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய விஷயத்துக்கு. ஃபார்மர்ஸ் நாட் டு பி சார்ஜ்டு எனி செஸ் ஆர் எனி டாக்ஸ் ஃபார் த சேல் ஆஃப் தேர் ப்ரொடியூஸ் அண்டர் செப்பரேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் டு பி செட் அப் ஃபார் தி ஃபார்மர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் டு என்கேஜ் வித் பையர்ஸ் கூட நல்லா என்கேஜ் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால there is another bill called ordinance empowerment and protection agreement on price assurance and farm services ordinance 2020. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், empowerment and protection agreement on price assurance and farm services ordinance 2020. சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஃப்ராக்மெண்டேஷன் பிகாஸ் ஆஃப் ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இருக்கிறதுனால அண்ட் ஹேஸ் சடன் வீக்னஸும் இருந்துருது. weather dependence, production uncertainties, market unpredictability. This makes agriculture risky and inefficient in respect of both input and output. சரிங்களா? The ordinance is expected to bring in following benefit sectors. என்னன்னா farmersக்கு empower பண்றது, so that is engaging with the processors, wholesalers, aggregators, இவங்களோட engage பண்றது. It will be transfer the risk of market unpredictability from the farmer to the sponsor, who also enable the farmer to access modern technology. Cost of market reduce பண்ணணும் and also improve the income of farmers. Direct marketing கொண்டு வரது. Then sale, lease or mortgage of farmers land is totally prohibited and farmers land is also protected. அதாவது லேண்டை வச்சு எதுவுமே மார்ட்கேஜ் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ தட் இப்போ ஒரு ஓனர் கீழே கான்ட்ராக்டருக்கு கீழே ஃபார்மர் லேண்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ஓனர் வந்து he cannot mortgage or அதாவது இது அதை வச்சு he cannot do anything. ஓகேவா? Provision for effective dispute resolution mechanism, as I have said in the before ordinance, idliyum there is a thing what you call protection, I mean dispute redressal. Okay,
நான் இதுக்கு முன்னாடி இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபார்முலாஸ் தான். இதை பற்றி நான் தனியாக வீடியோஸ் போடுறேன். பிகாஸ் இட் இஸ் ஃபுல்லி வெரி எப்படி சொல்கிறது, பெனிஃபிட்டட் சைட்ஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். தட் இஸ் த ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நானும் உங்களுக்கு as soon as ப்ரொவைட் பண்ணுறேன். அக்ரி கமாடிட்டி ட்ரேடிங் இஸ் நத்திங் பட் இட் ஹேஸ் அ பெனிஃபிட்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்டெபிளைசிங் ப்ரைஸஸ் பை மார்க்கெட் பேஸ்டு ப்ரைஸ் டிஸ்கவரி. ஸோ என்ன அக்ரி கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் ப்ரைஸ் பெனிஃபிட்ஸ் செல்லர்ஸ் as well as buyers. இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ். ப்ரைஸ் வாலடைல்ஸ் டியூ டு சீசனல் வேரியேஷன்ஸ் ஆர் மினிமைஸ்டு. Stock variations due to export and import are also taken care of, and market based price discovery gives right signal to all the stakeholders. என்னன்னு சொல்றாங்கன்னா, மார்க்கெட் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் எரர் ஃப்ரீ. சரிங்களா? as they are market based. in this contest agricultural commodity market explores market oriented price determination which brings in multiple benefits. சரிங்களா? இதுக்காக தான் அக்ரி கமாடிட்டி ட்ரேடிங். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்னா என்னன்னா, நத்திங் பட் இப்போ நம்ம வர்றது ஒரு இண்டஸ்ட்ரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் மிட் ஸ்ட்ரீம்னு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம்னா நான் என்னன்னு கடகடன்னு சொல்லிடுறேன். அப்ஸ்ட்ரீம் இஸ் நத்திங் பட் ரா மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இண்டஸ்ட்ரியில், ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ப்ராசஸிங். ஸோ அக்ரிகல்ச்சர்லேருந்து ஃபஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதுதான் அப்ஸ்ட்ரீமு. டவுன் ஸ்ட்ரீம் இஸ் நத்திங் பட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அது எங்கே போகுது? ஹோல்சேலர்கிட்ட போகுது, ஆர் சம்வேர் ரீட்டைலர், ஆர் எங்கே போகுதோ அது. ஸோ இட் ஹஸ் பின் ரெடி டு கோ அவுட். ஸோ நான் அடுத்தது வந்து மிட் ஸ்ட்ரீம். மிட் ஸ்ட்ரீம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் the process that happens middle, starting raw material and the end of the finished goods க்கு நடுவுல ஒரு ப்ராசஸ் போகுது பார்த்தீங்களா, அதுதான் மிட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் பேர் தான். ஸோ ரெக்குவயர்மெண்ட்னு சொல்லும்போது அப்ஸ்ட்ரீம்க்கு ரா மெட்டீரியல், நடுவில் வந்து மிடில் ஸ்ட்ரீம்க்கு பார்த்தீங்கன்னா லேபர் தேவைப்படும், மெஷின்ஸ் தேவைப்படும், ஸ்கில் தேவைப்படும். ஸோ தேர் இஸ் மோர் திங். ஃபினிஷ்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேலர்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ரெக்குவயர்மெண்ட் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மேனுஃபேக்சர் கன்சிடர் சப்ளையர்ஸ் as upstream and customers as downstream. இது புரிஞ்சதுன்னா போதும். ஸோ இதோட இந்த பார்ட் நான் முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த பார்ட் வந்து நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே சப்ஸ்கிரைப் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல். நன்றி, வணக்கம்.